தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2024ஆம் வருஷத்தில் 7 மாதங்களை கர்த்தர் கிருபையாய் நம்மை கடக்க செய்தார். அவருடைய மாறாத கரம் நம்மோடு கூட இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை நடத்தினார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்தினார். அவருடைய திரியேக நாமத்திற்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் அறிந்த ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதியை தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தில் உள்ள கடைசி வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை எம்மட்டுமாக ஜீவனோடு சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்த தெய்வமே, எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களோடு கூட தொடர்ந்து பயணிக்க போகிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலவெளியில் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். உங்களுடைய மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன இயக்கங்களோடு, விருப்பங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு இந்த சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா விண்ணப்பங்களையும் உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பூரணமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் இயேசுவை தேவனை தனக்கு மெய்ப்பனாக கொண்டு எழுதப்பட்ட இந்த ஒரு சங்கீதம் நம்ம எல்லாரும் அறிந்த சங்கீதம் தான். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னையும் தொடரும். இம்மட்டும் அப்படிதான் தொடர்ந்திருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கிற வார்த்தை, நன்மையும் கிருபையும் உங்களை நான் தொடர பண்ணுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் அருமையாக இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் கிருபையினாலே நம்மை ஜீவனோடு சுகத்தோடு இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இதுவரைக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த 8வது மாதத்திலும் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நன்மையும் கிருபையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மையும் கிருபையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தால், அந்த நன்மைக்கும் கிருபைக்கும் நாங்கள் பாத்திரவான்களாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றும், அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். இந்த 23ஆம் சங்கீதத்திலேயே அதே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்ந்து சொன்னால், அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். 2வதாக, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் பொழுது நீதியின் பாதைகளிலே தேவனால் நாம் நடத்தப்படுவோம். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, தேவனுடைய நீதி தான் நம்ம மேல் இருக்கிறது. அதனால்தான் அவர் கிருபையினாலே இலவசமாக அவர் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அவருடைய நீதியின் பாதையிலே நம்மால் நடக்க முடியாது. அவருடைய நீதியின் பாதைகளிலே அவரே நம்மை நடத்துகிறார். அவருடைய வசனத்தின் பாதையிலே, அவருடைய உன்னதமான பாதையிலே, பரலோக பாதையிலே, பரிசுத்த பாதையிலே, அசுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அவருடைய நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்த அவரால் மட்டும்தான் முடியும். அதை இந்த மாதத்தில் நாம் பார்ப்போம். 3வதாக, நன்மையும் கிருபை நம்மை தொடரும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடப்போம், பொல்லாப்புக்கு பயப்படாது இருப்போம். நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் மரண இருட்கள் சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் குடிக்கிற தண்ணீரில் ஆபத்து இருக்கிறது. நாம் பண்ணுகிற பிரயாணத்திலே ஒவ்வொரு நாள் ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அநேக மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் தேவன் நம்மை கிருபையாய் இந்த 7 மாதங்கள் பாதுகாத்து 8வது மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதை நாம் பார்ப்போம். அவர் நம்மை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து போகும்பொழுது கர்த்தர் நம்மை தனியாக விட்டுவிட மாட்டார், நம்மோடு கூட வருவார். 4வதாக, நன்மையும் கிருபை நம்மை தொடரும்போது சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தில் இதை நாம் பார்ப்போம். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார்.
ஐந்தாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த மாதத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அது மிகப்பெரிய விலையேறப்பெற்ற ஒரு அபிஷேகம். ராஜாங்கத்தைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அபிஷேகம். ரூலிங் பவரை நம்ம கையில் கொடுக்கிறதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறார். இதுதான் தாவீதுக்கு கர்த்தர் செய்தார். ஆறாவதாக குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. குறைவில்லாத வாழ்க்கையை நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும் போது நாம் அனுபவிப்போம். ஏழாவதாக கர்த்தருடைய வீட்டிலே பரலோக ராஜ்யத்திலே நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க போகிறோம். பரலோக பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றியிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்க போகிறார். அதை நாம் பார்த்து அனுபவிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும் போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஒரு மனிதனை அநேக காரியங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக மனிதர்களை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அநேக காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்தது. அவை என்னென்னலாம் ஒவ்வொரு மனிதனை பின்தொடர்கிறது என்பதை குறித்து ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை பார்த்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்திக்குள்ளே நாம் கடந்து போகலாம். ஒரு மனிதனை பின்தொடர்கிற முக்கியமான முதலாவது காரியம் அடிமைத்தனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 430 வருஷமாக எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் அப்பொழுதுதான் விடுதலை பெற்று எகிப்திட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வனாந்திர பாதையில் கடந்து போகும்போது எதிராக செங்கடல், 2 பக்கமும் மலைகள். பின்னால் திரும்பி பார்த்தால் இதுவரை அடிமைப்படுத்தியிருந்த பிசாசு மீண்டும் பின்தொடர்ந்து வருகிறான். அவர்களை அழிக்கும்படியாக, அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்தும்படியாக அவர்கள் ஆண்டவர் நோக்கி கதறாங்க. கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணினார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவளை விடுவித்தார். இன்றைக்கு அநேக மனிதர்களை இப்படிப்பட்ட விட்ட பழைய பாவங்கள் அடிமைப்படுத்துகிறது. பழைய அடிமைத்தனம் மீண்டும் தொடர்ந்து வருகிறது. இரண்டாவதாக மனிதர்களை பின்தொடர்ந்து வருகிற இரண்டாவது முக்கியமான காரியம் சாபத்தினாலே வருகிற வியாதி. ஒவ்வொரு நாளும் பல வியாதினாலே மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள் நிரம்பி வடிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் அநேக வியாதியஸ்தர்கள், அநேக மருந்து மாத்திரைகளை தயாரிக்கிற கம்பெனிகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. மருந்துகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதன் மேல் விழுந்த சாபத்தினால இந்த வியாதி ஒவ்வொரு நாளும் மனிதனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த பாவத்துக்கு மரணத்துக்கு இடையே கர்த்தர் கொடுக்கிற கிருபை தான் வியாதி. மனம் திரும்புவதற்காக நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை மரணத்தினின்று கர்த்தர் விடுவிக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பின்தொடர்கிற இரண்டாவது காரியம் பாவம். பாவத்தினாலே வருகிற சாபத்தினாலே வருகிற வியாதி. மூன்றாவதாக மனிதர்களை பின்தொடர்கிற மூன்றாவது முக்கியமான காரியம் யோபுவின் சரித்திரம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம் நீங்க வாசிக்கும் போது பயங்கள் மனிதனை பின்தொடர்கிறது. அநேக பயங்களினாலே சிறிய பிள்ளை முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் அநேக பயத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கிறது. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். நாம் பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேக மனிதர்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள் பயங்கரங்கள் பின்தொடர்கிறது. நான்காவதாக வாசற்படியில் படுத்திருக்கும் பாவம் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து வரும். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம வீட்டு வாசற்படியில் எது படுத்திருக்கு? நாம் செய்த பாவம் படுத்திருக்கா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டிக்குட்டிக்கிட்ட நம்முடைய பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் பாவத்தின் விடுதலை பெற்றுட்டோமா இல்லையா? இல்லாவிட்டால் நம்முடைய பாவம் நம்முடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். ஒரு நாள் நம்ம வீட்டை விட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. நாம் மரணிக்கும் பொழுது நம்முடைய பிரேதத்தை வீட்டிலேருந்து தூக்கிட்டு போவாங்க. கூடவே என்ன வரும்னு கேட்டால் பாவம் வரும். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர வேண்டுமே ஒழிய பாவம் நம்மை பின்தொடரக்கூடாது. பாவத்திலிருந்து இன்றே நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றே ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவாதி தேவன் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும்.
இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக காரியங்களை பின்தொடர்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல போகிறார், கர்த்தரை எப்படி நடத்த போகிறார் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். ஆண்டவர் சொல்லுகிற நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்ந்தால் என்ன நடக்கும்? முதலாவது, தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான செய்தி. முதலாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? மேய்ப்பனுடைய மேய்ச்சலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 23 சங்கீதம் 2வது வசனம் வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார். நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த பிரதான மேய்ப்பனுடைய மேய்ச்சலை நாம் விரும்பி அந்த மேய்ச்சலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த மேய்ப்பனுடைய வழியை பின்பற்றி அவர் எங்கெல்லாம் நம்மை மேய்க்கிறாரோ அங்கெல்லாம் நம்முடைய மேய்ச்சலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களை ஒரு சபையில் வைத்து உங்களை மேய்ச்சல் நடத்தினாங்க சொன்னால் அந்த சபையினுடைய மேய்ச்சலுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அந்த சபையின் போதகன் வழியாக, அந்த தேவனுடைய ஊழியக்காரன் வழியாக உங்களுக்கு என்ன மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்கிறாரோ, உங்களை எப்படிப்பட்ட மேய்ச்சலில் நடத்துகிறாரோ அந்த மேய்ச்சலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒரு சில வேளை செழுமையான இடத்துல மேய்ப்பன் மேய்ப்பார். ஒரு சில இடங்களில் புல் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கும், அந்த இடத்துல நடத்துவார். ஒரு சில இடங்களில் வனாந்தரத்தை நடத்துவார். ஒரு சில இடங்களில் துரிதமாய் ஆடுகளை நடத்துவார். ஒரு சில இடங்களில் மெதுவாய் நடத்துவார். பிரியமானவர்களே, தேவன் மேய்க்கிற அந்த மேய்ச்சலுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரதான மேய்ப்பனுடைய மேய்ச்சலிலே நாம் அடங்கி இருக்க வேண்டும். நம்மை பின்தொடர்கிற பிசாசின் கிரியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை மேய்க்கும்படியாக, தேவன் நம்மை நடத்தும்படியாக, நல்ல மேய்ப்பன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்னில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு போதித்து நடத்துகிறவர், கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன், நம்ம இடராத செமையான வழியில் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய மேய்ச்சலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ ஆலோசனை கேட்டு, தேவனுடைய போதனை கேட்டு நடக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு நன்மையும் கிருபையும் நிச்சயமாக பின்தொடரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கீதம் 23:3 நாம் வாசிக்கும் போது, அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவன் நம்ம நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். அந்த நீதியின் பாதையிலே நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நீதியின் பாதையில கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அந்த நடத்துதலுக்கு மேய்ச்சலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த நீதியின் பாதையில் என்னத்தை நம்ம கண்டுபிடிப்போம்னு சொன்னால், ஜீவனை கண்டுபிடிப்போம், ஆயுசு நாட்களை கண்டுபிடிப்போம். இன்னைக்கு அநேக பேருக்கு சொத்து இருக்கு, ஆனால் ஆயுசு நாட்கள் இல்லை. நிறைய பேருக்கு ஆயுசு நாட்களுக்கு ஆனால் சொத்து இல்லை, நன்மை இல்லை. சகோதரர் வாசம் பண்ணு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்குது. கர்த்தர் இங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கு. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஜீவன் இல்லை. நிறைய பேருக்கு ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதம் இல்லை. நல்ல மேய்ப்பனுடைய மேய்ச்சலில் அடங்கி நீதியின் பாதையில் நடந்தால் ஜீவன் உண்டு, உங்களுக்கு ஒரு குறை இல்லை. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இரண்டாவதாக, நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நம்மை நன்மையும் கிருபையும் பின்தொடர நமது சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை நாம் பின்தொடர வேண்டும். தேவன் நமக்கு அனுமதி சொல்லியிருக்கிற முக்கியமான கட்டளையில் உண்டு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவனானால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நமக்குன்னு ஒரு சிலுவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு தான் நாம் கர்த்தரை பின்பற்றி வர வேண்டும். அது எப்படிப்பட்ட சிலுவை, எவ்வளவு வெயிட்டாக இருந்தாலும் அதுக்குரிய கிருபை ஒவ்வொரு நாளும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசப்பா, நீர் எனக்கு கொடுத்த சிலுவையை சுமக்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் கொடுங்க, கிருபையில் எனக்கு கிருபை கொடுங்கப்பா நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சிலுவை சுமக்க உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அப்பொழுதுதான் நாம் கர்த்தரை மட்டும் பின்பற்றி போக முடியும். எனக்கு சிலுவையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் அந்த உலகத்தாரை போல விடுதலையோடு நான் விசாலமான வழியில் நடக்க போகிறேன் அப்படின்னா முடிவு மரணம், நரகம். பரலோகத்துக்கு செல்லும் பாதை இடுக்கமானது தான், அது நெருக்கமானது தான், அது பாடுகள் நிறைந்தது தான், அது சிலுவை பாதை தான். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற அனுமதித்திருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். சீஷர்களை நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்தது. அவர்கள் எனக்கு சிலுவை வேண்டாம், எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டு பழைய வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் கிருபையினாலே
நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்ந்தது. அவங்க மேலே வைத்திருந்த கிருபை ஆண்டவராகிய இயேசு மீண்டும் அவர்களை தேடி போய் துரோகிகளே என்று அழைக்காமல் பிள்ளைகளே என்று அழைத்தார். பிள்ளைகளே என்று அழைத்து அவர்களுக்கு மீண்டும் ஊழியத்தை கொடுத்தார். எதனாலே? அவர்கள் மேல் இருந்த நன்மையும் கிருபையும். உங்கள் மேலே ஏற்கனவே கர்த்தர் நன்மையை கிருபை வைத்ததுனால இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் ஒருவேளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடலாம், ஆண்டவர் விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். நீ உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, உனக்கு மேன்மையான காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், மேன்மையான ஊழியத்தை, மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதங்களை உச்சிதங்களை அனுபவிக்க நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காலையில் உங்களை அழைக்கிறார். நீங்கள் தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனை, இயேசுவை, மெய்ப்பனை நாம் நல்லபடியாக பின்தொடர்வதற்கு என்ன அர்த்தம்? யோவான் 10:27 என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்கிறார். உண்மையாக நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தரை பின்பற்ற நாம் முடிவு செய்தால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அவரை உண்மையாக பின்பற்றுவதனுடைய முழு அர்த்தம். நாம் கர்த்தரை உண்மையாக பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக, நன்மையும் கிருபை நம்மை பின்தொடர நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், புலம்பலின் புஸ்தகத்தில் 3:22 மற்றும் 23 வசனங்களின்படி காலைதோறும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார். உங்களை நன்மையும் கிருபையும் பின்தொடரணுமா? உங்களை ஏற்கனவே வேறு ஏதாவது பின்தொடர்ந்துகிட்டு இருப்பதை நீங்கள் உணர்றீங்களா? அவை எல்லாவற்றையும் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை நன்மையும் கிருபையும் பின்தொடர நீங்கள் விரும்புனீங்கன்னா, அது உங்களை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை பின்தொடர்கிற இந்த சாபங்கள், இந்த பாவங்கள், இந்த அக்கிரமங்கள் எல்லாம் என்னை விட்டு நீக்கி நன்மையும் கிருபை எனக்கு பின்தொடர உதவி செய்யுங்கப்பா, உங்களுடைய நன்மையும் கிருபை எனக்கு கொடுங்கப்பா. நீங்கள் காலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்கள் கூப்பிடுதலுக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுப்பார். என்னன்னு சொன்னால், அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க நிச்சயமாக கண்டு அடைவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். அது சொல்லிட்டார், உறுதி அளிச்சிட்டார். நீங்கள் நிச்சயமாக அதிகாலையில் கர்த்தரை தேடினீங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஒரு பகுதியை ஒதுக்கி, ஜெப அறைக்காக, ஜெப இடத்துக்காக ஒதுக்கி, நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி, ப்ரேயருக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்து, அந்த உடையை நீங்கள் உடுத்தி கொண்டு, வருஷத்தை வேதாந்தம் எடுத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தரோடு தனித்திருக்க காலையில் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறிடும். உங்கள் வாழ்க்கையை ஒரு அதிசயமாக மாறிடும். இன்னைக்கு அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கார் இல்லையா? உங்கள் வாழ்க்கையை அதிசயமாக மாறி இருப்பதை நீங்களே பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் எல்லாம் உங்கள் சொந்த கண்ணே பார்க்கும். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அதிசயமாக மாறப்போகுது. அதுக்கு தான் இந்த செய்தி. அதுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை கண்டடையணும். அவர் சமீபமாக இருக்கல, அவர் நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 105 வாசிக்கிறோம், அவர் சமூகத்தை நித்தமும் தேடணுமா, நித்தமும் தேடணும். ஒரு நாளும் கேப் போடக்கூடாது. அவரை தேடிக்கிட்டே இருக்கணும், அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். நாம் பரலோகம் போய் சேர வரைக்கும் அவரை தேடிட்டு இருக்கணும். பரலோகத்தில் அவரோடு கூடவே இருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதனால் நன்மையும் கிருபையும் உங்களோட வாழ்க்கையில் பெருகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த காலவெளியில் நன்மையும் கிருபையும் பெருகுவதற்காக உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் பெருகுனா 3 முக்கியமான ஆலோசனைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, மெய்ப்பனுடைய மேய்ச்சலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிதலுக்கு, நடத்துதலுக்கு. இரண்டாவது, நமது சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் மெய்ப்பனை, நம்முடைய பிரதான மெய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம ஏதாவது பின்தொடர்ந்து சொன்னால் அதை நம்ம விட்டு அகற்றி நன்மையும் கிருபை நம்மை பின்தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில், இந்த 8வது மாதத்தில் உங்களுடைய திரு சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கிருபை பாராட்டினரே ஸ்தோத்திரம். 7 மாதங்கள் எங்களை அற்புதமாக தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்தினரே. இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் அப்படியே நடத்த போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம மக்களை இந்த கால வேளையில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையும், எல்லா கிருபையும், எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக இரத்த கோட்டைகளை வைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.